எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 11-12 வசனங்களை தியானிக்கலாம். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அதாவது, இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி. யூதா மனுஷர், எருசலேமின் குடிகள், இவங்க 2 பேரும் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அவங்கள நோக்கி நீ என்ன சொல்லணும்னு சொல்லி எரேமியாட்ட சொல்கிறாரு. இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். தேவனே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை வர பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. இப்போ நமக்கு விரோதமாக காரியத்தை யோசிக்கணும்னா நல்ல காரியமாக யோசிப்பாங்க, கெட்ட காரியத்தை தான் யோசிப்பாங்க. இல்லை, யோசிக்கிறேன். ஆகையால் ஏன் அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாருன்னா, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி, பொல்லாத வழியில் நம்ம நடக்கிறதால தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு யோசிக்கிறார். என்ன பண்ணுறாரு? தீங்கை வர பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை யோசிக்கிறார். எதனால? நம்ம பொல்லாத வழியில் நம்ம நடக்கிறதால. வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். சீர்படுத்தி பாருங்கள், நம்ம செய்கிற காரியம்லாம் கரெக்டாக தான் செய்கிறோமா, தப்பாக செய்கிறோமா அப்படின்னு நமக்குள்ளே நம்ம நிதானித்து பார்க்கணும். என்னது? நம்ம செய்கை சுத்தமாக இருக்கா? செய்கைனா செயல்கள். நம்ம பேசுகிறது சுத்தமாக இருக்கா? நம்ம நடந்துக்கிற விதம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நாம் என்ன பண்ணுமா, நிதானித்து பார்க்க சொல்லி ஆண்டவர் சொல்லி, நிதானித்து பார்த்து அந்த தவறான வழிகள் ஏதாவது இருந்தால் அதை விட்டுட்டு நல்ல வழியில் நம்ம நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். சீர்படுத்துங்கள். நம்ம தவறாக இருந்தால் அதை சீர் பண்ணிக்கணும், ஒரு தப்பு இருந்தால் அதை திருத்திக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாக்கா அதை நம்ம என்ன பண்ணுமா, திருத்தி கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். ஆண்டவர் பேசியும் கூட அவங்க எப்படின்னா சொல்கிறாங்களாம், அது கூடாத காரியம், எங்களால் கூடாது. இப்போ ஒரு சினிமா பார்க்குறோன்னு வச்சுக்க, அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம். ஒரு நாடகம் பார்க்குறோன்னா பிரியம் இல்லாத காரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாடகம் சினிமாலாம் பார்க்கக்கூடாதுன்னா, இல்லை எங்களால் அதெல்லாம் பார்க்காம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எங்கள் யோசனையும் படி தான் நாங்கள் நடப்போம், எங்கள் மன விருப்பத்தின்படி தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். யார் சொல்கிறது? தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அவங்க பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருதயத்தை கடினமாக வச்சுக்கிட்டு தேவனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு ஒரு தீங்கை வர பண்ண போகிறேன், நான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நல்ல வழியில் நடவுங்க. அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், நான் யோசிக்கிற தீங்கை உங்களுக்கு வர பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் முடியாது, எங்களால் கூடாது. நாங்கள் எங்களுடைய யோசனையின்படி தான், எங்கள் இருதயத்தின் கடினத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. எங்களுடைய யோசனையின்படி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். புறஜாதி ஜனங்களுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மற்ற ஜனங்கள்கிட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறதில்ல, தேவனுக்கு
பயப்படுறதில்ல. இப்போ தேவனுக்கு பயந்துருந்தால் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருப்பாங்களா இல்லையா? வந்திருப்பாங்களா இல்லையா? இப்போ இந்த கோயிலில், இந்துக்கள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் கரெக்டாக தவறாமல் என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துக்கு போகிறாங்களா இல்லையா? ஆனால் தேவனுடைய ஆலயங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுது? நடக்குது. கண்டிப்பாக இங்கே வரணும், ஆண்டவரை வந்து தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லி இருந்தோம். நாம் என்ன பண்ணுறோம்? வரமாட்டோம். என்ன பண்ணுறோம்? வரமாட்டோம். அப்போ தேவனுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை? பயம் இல்லை. நம்ம யோசனையின்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நடக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்காக ஒரு தீங்கை வச்சுருக்கிறேன், தீங்கை வர பண்ணுவேன், நீங்கள் அதுக்குள்ளே உங்களை திருத்திக்கிங்க, உங்கள் தப்பை என்ன பண்ணுங்க? திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் முடியாத காரியம், நாங்கள் எங்கள் மன யோசனைப்படி தான் நாங்கள் நடப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புறஜாதி ஜனங்கள் சொல்லுவாங்களா? புறஜாதி ஜனங்கள்கிட்ட போய் நீங்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, செஞ்சால் தேவகுத்தம் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுவாங்க? அந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஐயோ தேவகுத்தம் ஆகிட போகுது, அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல, அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்கறதில்ல, மனம் திரும்புறதில்ல. அப்போ தேவன் எப்படி இருப்பார்? உயிருள்ள தேவன் அவர், நம்ம சொல்கிறத கேட்குறவர், நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறவர். ஆனாலும் அவரை நம்ம என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணுறோமா இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சில காரியங்களை செய்கிறோமா? இல்லை, செய்கிறோம். ஆனால் புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தேவ குத்தம் ஆகிடும், அதை செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? வைராக்கியமாக இருப்பாங்க. அப்போ அவங்க சிலையை வணங்குறவங்களே அந்த வைராக்கியம் காட்டும்போது, உயிருள்ள தேவனை வணங்குற நாம் வைராக்கியம் காட்டணுமா காட்டக்கூடாதா? ஆண்டவருக்காக காட்டணுமா காட்டக்கூடாதா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக அது இன்றைக்கி கூட கருமாதி என்ன பண்ணுது? வீட்டில் நடக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்? மனுஷனுக்கு பயந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்றதுக்கு ஓடி என்ன பண்ணிட்டேன்? நான் இங்கே வந்துட்டேன். இதே ஒரு மனப்பக்குவம் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம வீட்லேயோ நம்ம உறவினர்களோ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம முதல்ல ஆலயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போய் என்ன பண்ணணும்? மற்றதை பார்க்கணுன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணும். அப்படி தான் புறஜாதி ஜனங்கள் இருப்பாங்க. நீ இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்க, நீ அங்கே போகாத, நீ வேறு இடத்துக்கு போகலாம், நாளைக்கு போகலாம் கோயிலுக்குன்னா ஒத்துக்குவாங்களா? அவங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், வா நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு அப்புறமா மறுநாள் சனிக்கிழமை போனால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. புறஜாதி ஜனங்களே, விக்கிரகத்தை வணங்குறவங்களே, கண் இருந்தும் பார்க்காத, காது இருந்தும் கேட்காத விக்கிரகத்தை வணங்குற ஜனங்களே இவ்வளோ வைராக்கியம் காட்டும்போது, உயிருள்ள தேவனுக்கு நாம் வைராக்கியம் காட்டணுமா காட்டக்கூடாதா? நாம் ஏன் அப்படி இருக்கிறோம்? நம்ம ஏன் தேவன் மேலே ஒரு பற்றுதல் இல்லை, ஒரு பாசம் இல்லை? தேவன் நம்மளை நேசிக்கிற அளவுக்கு நம்ம தேவனை என்ன பண்ணுறதில்ல? நேசிக்கிறதில்ல. நம்ம உயிரையும் காப்பாற்றுறார் தேவன். காப்பாற்றுறாரா இல்லையா? நம்மளை பாதுகாத்து கொள்கிறாரா இல்லையா? நம்மளை போஷிக்கிறாரா இல்லையா? நம்மளை நடத்துகிறாரா இல்லையா? அப்போ ஏன் அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கறதில்ல? தேவனே சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு தீங்கை, நீங்கள் பொல்லாத வழியில் நடக்கிறதால தான் நான் உங்களுக்கு ஒரு தீங்கை யோசித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே அந்த வழியிலேருந்து மனம் திரும்பி என்ன பண்ணுங்கள்? நல்ல வழிக்கு வாங்க. அந்த